ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப எனக்கு பிடிச்சது, பெண்களுக்கு பொதுவாக இது ரொம்பவே பிடிக்கும். கார்த்திகை தீப திருநாள் தாங்க. விளக்கு வீட்டை அலங்கரிக்கிறது பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி தான் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நம்ம இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புது விளக்கு வாங்கியிருப்போம். அது சுட்டு அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம விளக்கு பொட்டு இந்த மாதிரி குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சு ஏற்றுவோம். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கலரிங் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு நம்ம பண்ணலாம். ஸ்டோன் வச்சு பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம கழுவுறதுக்கு அந்த விளக்கு கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்டோன் எப்படியும் விட்டு போயிடும். இது நம்ம ஃபுல்லாக பெயிண்டில் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் ஆகாது, நல்லா இருக்கும். நீங்கள் ரீயூஸபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் இப்போ பெயிண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் 3 விளக்குக்கு நான் கலர் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம கலரிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நார்மலாக நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கும் இந்த மாதிரி கலரிங் பண்ணி நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அது நான் விளக்கு ஏற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு. அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அது பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வெளியில் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா காற்று அணைஞ்சிரும். இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இந்த மாதிரி டபுளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்மளுக்கு ரெண்டு டப்பா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 2 விளக்குக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது க்ரீன் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் க்ரீன் கலர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பாட்டில் உருகாது. அதுக்காக தான் சொல்கிறது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கீழே அகலமாக இருக்கிறத வைக்கணும்.
இல்லைனா வந்து உங்களுக்கு உருகிடும். இந்த மாதிரி கேப் இருக்கணும். விளக்குக்கும் அந்த பாட்டிலுக்கும் வந்து கேப் இருந்தால் தான் உங்களுக்கு உருகாது. இந்த க்ரீன் பாட்டில் வைக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் அகலமாக இல்லாததுனால லைட்டாக உருகி வந்திருக்கு. ஆனால் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு அதோடவே வந்து நின்றுச்சு, அதுக்கு மேலே உருகலை. ஸோ அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி 1 யூஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். 1 யூஸ் டம்ளரில் இந்த கீழ்பாகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு தட்டு மாதிரி வரும், பிளேட் மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அதையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கீழே வந்து எண்ணெய் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த விளக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து விளக்கு மேலே வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் கேப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இது நாங்கள் வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணுற பாட்டில் தான். இது வந்து நாங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி லைட் இல்லாத சமயத்தில் நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கேன். காட்டன் துணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் சைஸ்க்கு வந்து டபுளாக கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலோட மூடியில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கரெக்டாக அந்த துணி வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இந்த மூடிக்கு பார்த்திங்கன்னா இந்த துணி நல்லாவே செட் ஆகிடுச்சு. அந்த பாட்டிலில் தண்ணி நான் நிரப்பி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போது அந்த கிளாத்தை நம்ம வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ துணி ஃபுல்லாக பாட்டிலுக்குள்ளே அடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது மேலேயும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து ஆயிலாக இருந்தது அப்படின்னா மார்னிங் வரைக்கும் கூட நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தண்ணி இல்லாமல் ஆயில் மட்டும் விட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பருத்தி பஞ்சில் திரிக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கான ஒரு டிப் தான். பருத்தி பஞ்சில் நம்ம திரிக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு நல்லா தொடச்சிக்கலாம். தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திரிக்கும்போது உங்களுக்கு கடையில் வாங்குகிற திரி மாதிரியே இருக்கும், நல்லா சன்னமாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம விளக்கு வந்து நம்ம கலர் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். காமாட்சி விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிளாக்காக இருந்துச்சு. ரொம்ப வாஷ் பண்ணாமல் இருந்து ரொம்பவே பிளாக்காக இருந்தது. செம்பு பாத்திரம், என்னோடய குத்து விளக்கு, இது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி பிரைட்டாக நான் எப்படி வாஷ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அதுக்கான டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை பண்ண டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீநிதிக்கு நம்ம விளக்கு வைக்க போகிறோம். ஸ்ரீநிதி இருக்கிற இடத்துக்கு, அதாவது மாட்டு கொட்டத்துக்கு வந்து வைக்க போகிறோம். ஸ்ரீநிதின்னு சொன்னதுமே வந்து நீங்கள் பொண்ணுன்னு நினச்சிக்காதீங்க, அது எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி தான். அதே மாதிரி பார்வதி, இந்த மாதிரி தனுஷியா, இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாமே வந்து நம்ம தீபம் ஏற்றுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.